Hi friends, welcome to tamiltechie channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா how to create a YouTube channel banner. YouTube channel banner ரொம்பவே ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல நீங்க உங்களோட YouTube browserக்குள்ள போனதுக்கு அப்புறமா உங்களோட சேனலோட லோகோ ரைட் கார்னர்ல தெரியும். அதை கிளிக் பண்ணி your channelனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கஸ்டமைஸ் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பிராண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து நம்மளுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. நம்மளோட சேனலோட லோகோ சேஞ்ச் பண்ணுறது, நம்மளோட பேனர் சேஞ்ச் பண்ணுறது, நம்மளோட வாட்டர் மார்க் சேஞ்ச் பண்ணுறது. நாம் பண்ண போகிறது வந்து பேனர் சேஞ்சிங். பேனரை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன், canva.com. இந்த வெப்சைட்டில் போய் நான் பேனரை மேக் பண்ணலாம், இல்லைனா சேஞ்ச் பண்ணலாம். உங்களோட கூகுள் குரோம்குள்ளே போனதுக்கப்புறமா canva.comனு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தெரிகிற வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் யூடியூப் சேனல் ஆர்ட்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சதுனால அது அப்படியே இருக்குது. இதில் கிரியேட் அ blank ஃபைல், இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை மாதிரி ஒரு ஒயிட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ஒயிட் பேஜ் கிளிக் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். கலர் வந்து நீங்கள் எந்த கலர் வேணால் வைக்கலாம். நான் வந்து இந்த கலர் வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது கலர் கூட நீங்கள் வச்சுக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் எலிமெண்ட்ஸ்குள்ளே போங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் தெரியும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஹைட் வந்து நான் சொல்கிற ஹைட்டில் வைங்க. அதுக்கு முன்னாடி அதோட கலரை சேஞ்ச் பண்ணிடுங்க. ஹைட் வந்து 423 தான் அதோட ஹைட் இருக்கணும். அதை கரெக்டாக முதல்ல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடுங்க. 422 இல்லைனா 424 அப்படி இருக்கலாம். ரொம்ப கம்மியாகவும் இல்லை ரொம்ப ஹைட் ஜாஸ்தியாகவும் போகக்கூடாது. கரெக்டாக இல்லை ஒரு ஸ்டெப் முன்னாடியோ இல்லை பின்னாடியோ இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதோட ஹைட் வந்து 423 வச்சதுக்கப்புறமா அதை ட்ராக் பண்ணி சென்டரில் வச்சுருங்க. அதோட வித் வந்து 1546 இருக்கணும். வித் வந்து இதில் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஹைட் சேஞ்ச் பண்ணுறதுல அதில் கொஞ்சம் கஷ்டம். வித் வந்து நீங்கள் ஈஸியாக வச்சிடலாம். அதுக்கடுத்து இன்னொரு ஸ்கொயரை கிளிக் பண்ணுங்கள். அதோட ஹைட் வந்து நம்ம வச்ச ஸ்கொயரோட ஹைட்டில் தான் இருக்கணும். கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து அந்த பாக்ஸோட ஹைட்லேயே வச்சுருங்க. வித்தை மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். வித் வந்து 1856 இருக்கணும். வச்சதுக்கப்புறமா அதை ட்ராக் பண்ணி சென்டரில் வச்சுருங்க. அதுக்கடுத்தது ஃபைலை கிளிக் பண்ணி ஷோ ரூலர், ஷோ கிரிட் லைன்ஸ், இது ரெண்டையும் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கு செகண்ட் பாக்ஸை கொஞ்சம் கீழே கொண்டு வந்து ஃபஸ்ட் பாக்ஸோட டிரான்ஸ்பரன்சியை கம்மி பண்ணிடுங்க. திருப்பி ட்ராக் பண்ணி அதை சென்டரில் வச்சுருங்க. அந்த பாக்ஸ் வந்து டில்ட் ஆகிடக்கூடாது, கரெக்டாக ஒரே லெவலில் இருக்கணும். செகண்ட் பாக்ஸை திரும்பி மேலே ட்ராக் பண்ணி கொண்டு வந்ததுக்கு இருக்கும், அது கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து மேலேருந்து ஒரு லைனை ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்து அதை கரெக்டாக அதோட எட்ஜஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி சைட்லேருந்தும் ஒரு லைனை ட்ராக் பண்ணி கொண்டு வந்துட்டு கரெக்டாக அதோட எட்ஜஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். சைடில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு லைன் வைக்கணும். சைடில் இன்னொரு லைன் வைக்கிறதுக்காக இன்னொரு லைனை ட்ராக் பண்ணி கொண்டு வாங்க. கொஞ்சம் கேப் விட்டு அந்த லைனை ப்ளேஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் வைக்கிற அதே மெஷர்மெண்ட்டில் மேலே ரூலர்ஸில் தெரியுது அதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ப்ளேஸ் பண்ணுங்கள்.
இப்போ அந்த கிளிக் பண்ணி அந்த 2 பாக்ஸை delete பண்ணிடுங்க. நம்மளுக்கு அந்த சைஸ் தான் தேவை. இப்போ அப்லோட்ஸ்குள்ளே போங்க. நீங்கள் எந்த ஒரு பிக்சரை உங்களோட பேனரில் வைக்கணுமோ அந்த பிக்சரை அப்லோட் பண்ணி முதல்ல வச்சுருங்க. அதுக்கடுத்து அந்த பிக்சரை ட்ராக் பண்ணி உங்களோட பேனரில் ப்ளேஸ் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த லைனுக்குள்ளே தான் இருக்கணும். லைன் அவுட் வெளியில் போகக்கூடாது. அது நான் வந்து என்னோடய சேனலோட ப்ரொஃபைல் பிக்சரும் அப்புறம் சப்ஸ்கிரைப்னு ஒரு ஐக்கான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன ஐக்கான் வேணால் கொடுக்கலாம். எந்த ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வேணால் அப்லோட் பண்ணி இதில் ட்ராக் பண்ணி வைக்கலாம். அதோட சைஸ் வந்து என்ன எப்படி வேணால் இருக்கலாம். அந்த லைனுக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கடுத்து டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆட் அ ஹெட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட சேனலோட பேரை டைப் பண்ணுங்கள். நான் என்னோட சேனலோட பேரை டைப் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட சேனலோட பேரை டைப் பண்ணுங்கள். அதை ட்ராக் பண்ணி சென்டரில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஆட் அ சப் ஹெட்டிங் அதை கிளிக் பண்ணி உங்களோட சேனலை பற்றின ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனை டைப் பண்ணுங்கள். நான் என்னோட சேனலை பற்றின ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட சேனலை பற்றின ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. அது உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பேக்ரவுண்ட்குள்ளே போங்க. பேக்ரவுண்ட்குள்ளே நீங்கள் எந்த ஒரு டெம்ப்ளேட்டை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எந்த டெம்ப்ளேட்டை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் நம்மளுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். இதில் எனக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கு. நான் இதையே டவுன்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க அந்த ரூலர்ஸ், கிரிட் லைன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து டவுன்லோட்னு ஆப்ஷன் மேலே இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நான் சொல்கிற ஃபைலில் டவுன்லோட் பண்ணுங்கள். ஜேபிஜி ஃபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் தான் அந்த பேனரில் அது கரெக்டாக செட் ஆகும். அவ்வளோதான், டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ உங்களோட யூடியூப் பேஜ்குள்ளே போங்க. இதில் சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். பிக்சரே அப்லோட் பண்ணாதவங்களுக்கு அப்லோட் பிக்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேனர் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ கீழே வந்து உங்களுக்கு டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேலே வந்து உங்களுக்கு பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஒரு மெசேஜ் மாதிரி வரும். அந்த மெசேஜ் வந்தால் நம்மளோடது சக்ஸஸ்ஃபுல்லாக பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ உங்களோட ஹோம் பேஜ்குள்ளே போங்க. என்னடா பண்ணது எதுவுமே வரலையான்னு ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணால் வந்துடும். அவ்வளோதான், நம்மளோடது க்ரியேட் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஹவு டு கிரியேட் அ யூடியூப் சேனல். அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.